வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் தமிழக காவல்துறை விசாரித்தால் உண்மைகள் மறைக்கப்பட வாய்ப்புகள் உள்ளதால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். காரைக்கால் மாங்கனி திருவிழாவில் உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி தமிழ்நாடு, கேரளா மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மாங்கனிகளை இறைத்து வழிபாடு நடத்தினர். புதுச்சேரி காவல்துறையினருக்கு ரூபாய் 42 லட்சம் மதிப்புள்ள 11 4 சக்கர வாகனங்கள், 133 இருசக்கர வாகனங்களையும் காவல்துறைக்கு வழங்கி நவீன சாதனங்கள் உள்ள ஒருங்கிணைப்பு மையத்தை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரியில் பரோலில் வந்த ரவுடி தலைமறைவான விவகாரத்தில் 2 இன்ஸ்பெக்டர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் தமிழக காவல்துறை விசாரித்தால் உண்மைகள் மறைக்கப்பட வாய்ப்புகள் உள்ளதால் மத்திய அரசு தானாக முன்வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் நேரில் சந்தித்து நிதி உதவி மற்றும் பிரெட், பழங்கள் ஆகியவற்றை வழங்கி ஆறுதல் தெரிவித்தனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்பொழுது புதுச்சேரியில் இருந்து எத்தனால் கடத்தி வரப்பட்டதாக கூறியுள்ளார். இதற்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வழக்கம் போல் மௌனம் காக்காமல் பதிலளிக்க வேண்டும். இது சம்பந்தமாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் புதுச்சேரிக்கு வருகை தந்த பொழுது புதுச்சேரியில் இருந்து எத்தனால் கடத்தப்படவில்லை என தமிழக முதலமைச்சர் கூறிய கருத்தையே தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மறுத்திருப்பது உண்மையை திசை திருப்பும் செயலாக உள்ளது என்று தெரிவித்தார். கள்ள சாராய பிரச்சனையில் தமிழ்நாடு, ஆந்திரா, புதுச்சேரி என பல்வேறு மாநிலங்கள் சம்பந்தப்பட்டு உள்ளதால் தமிழக காவல்துறையினர் விசாரித்தால் உண்மைகள் மறைக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது. எனவே 3 மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனையை சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவிக்கிறார், புதுச்சேரியில் இருந்து அந்த எத்தனால் கடத்தி கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லிட்டு. அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் இங்க ஜிப்மர்ல நாங்கள் புதுச்சேரியிலேருந்து கடத்தி வந்ததா சொல்லலை, நாங்கள் ஆந்திராவிலேருந்து தான் கடத்தி வந்ததா சொன்னோன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லிட்டு போகிறார். இதை அந்த தமிழக முதலமைச்சர் தான் அந்த மா சுப்பிரமணியம் இருக்கிறார் இல்லையா, சுகாதாரத்துறை அமைச்சராக, குப்பவார அமைச்சர், அவர் சுகாதாரத்துறை அமைச்சர். அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் மேலே உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா நான் சட்டமன்றத்தில் ஒரு பொய்யை சொல்லிக்கிறேன், அதை எப்படி நீ மறுத்து பேசலாம்னு சொல்லிட்டு அவர் தான் அவரை கேட்கணும். இன்றைக்கு கள்ள விஷ சாராயம் என்பது அன்றாட நிகழ்வாக இருக்குது. இதுல நாங்கிட்ட மரணம் அடைந்தவர்களை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுடைய எடப்பாடியாருக்கு இல்ல. இன்றைக்கு 52க்கும் மேற்பட்டவர்கள் மரணம் அடைந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வித்து இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் குடிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் விற்பனை செஞ்சவன் திமுக அனுதாபி முதலமைச்சர் ஸ்டாலினுடைய படத்தை தான் ஒட்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுவும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். 2026ல இவங்க நல்ல தீர்ப்பை மக்கள் வழங்குவாங்க. காரைக்கால் மாங்கனி திருவிழாவில் உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி தமிழ்நாடு, கேரளா மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மாங்கனிகளை இறைத்து வழிபாடு நடத்தினர். 63 நாயன்மார்களில் சிறப்பானவரும் இறைவனால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட சிறப்பை பெற்றவருமான காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் விதமாக காரைக்காலில் ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு மாங்கனி திருவிழா கடந்த 19ஆம் தேதி மாப்பிள்ளை அழைப்புடன் கோலாகலமாக தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து இன்று முக்கிய நிகழ்வான மாங்கனி திருவிழா கைலாசநாதர் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிவபெருமான் பிஷாட்டான மூர்த்தி எனப்படும் பிச்சாண்ட மூர்த்தியாக எழுந்தருளிந்து காட்சி அளித்து வருகிறார். சிவவாத்தியங்கள் முழங்க ஆலயத்தின் பிரகாரங்களை சுற்றி வந்தார். பின்பு காரைக்காலின் முக்கிய வீதிகளில் பிச்சாண்டவர் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. அப்பொழுது புனிதவதி தாயார் பிச்சாண்டவ மூர்த்தி சுவாமிக்கு மாங்கனியை வழங்கியதை நினைவு கூறும் வகையில் வீதி உலா வரும் இறைவனுக்கு பக்தர்கள் மாங்கனிகளையும் வெண்பட்டு சாற்றியும் ஓம் நமச்சிவாயா என்ற கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து மாடிகள் மற்றும் கட்டடங்களின் உச்சியில் ஏறி நின்று மாங்கனிகளை வீசி எறிந்து வேண்டுதல்களை நிறைவேற்றினர். வீசி எறியப்பட்ட மாங்கனிகள் வானில் இருந்து மாங்கனி மழை பொழிவது போல் காணப்பட்டது. இவற்றை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் போட்டி போட்டுக் கொண்டு பிடித்தனர். இந்த திருவிழாவில் அமைச்சர் திருமுருகன் மற்றும் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர்கள், உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மாங்கனி இறைத்து வழிபாட்டில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரி காவல்துறையினருக்கு ரூபாய் 42 லட்சம் மதிப்புள்ள நவீன சாதனங்கள் உள்ள ஒருங்கிணைப்பு மையத்தை தொடங்கி வைத்த முதல்வர் ரங்கசாமி 11 4 சக்கர வாகனங்கள் 133 இருசக்கர வாகனங்களையும் காவல்துறைக்கு வழங்கினார். புதுச்சேரி காவல்துறையை நவீனமயமாக்கும் வகையில் பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளன. அதன்படி ரூபாய் 2.50 கோடி மதிப்பில் 11 ஜீப்புகள், 9 4 சக்கர பெரிய வாகனங்கள் மற்றும் 133 இருசக்கர வாகனங்கள் புதியதாக வாங்கப்பட்டுள்ளன. அவற்றை காவல்துறைக்கு ஒப்படைத்து முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், புதுவை காவல் தலைவர் இயக்குனர் ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் கோரிமேடு காவல் பயிற்சி வளாகத்தில் ரூபாய் 42.02 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நவீன ஒருங்கிணைப்பு மையத்தையும் பாண்லே பாலகத்தையும் அவர் திறந்து வைத்தார். புதுச்சேரியில் பரோலில் வந்த ரவுடி தலைமறைவான விவகாரத்தில் 2 இன்ஸ்பெக்டர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் கைதி கருணா என்பவர் கடந்த 11ஆம் தேதி பரோலில் வெளிவந்து தலைமறைவானார். பின்னர் அவர் கோவை பகுதியில் கைது செய்யப்பட்டார். கருணாவை கண்காணிப்பதில் முதலியார்பேட்டை காவல்துறையினர் கவனக்குறைவாக இருந்ததாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளராக இருந்தவர் செந்தில்குமார். இவர் தற்பொழுது ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இவருக்கு பதிலாக முத்தியால்பேட்டை காவல் ஆய்வாளராக உள்ள கண்ணன் முதலியார்பேட்டை காவல் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இடம் மாறுதலுக்கான உத்தரவை காவல்துறை தலைமை இட காவல் கண்காணிப்பாளர் கோதண்டராமன் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி அருகே சாலை தடுப்பு அகற்றியதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அருகேயுள்ளது கன்னியகோவில். இங்குள்ள புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் மதுபான கடை உள்ளது. இந்நிலையில் அந்த சாலையில் நோனாங்குப்பம் முதல் முள்ளோடை வரையிலும், கன்னியகோவில் முதல் முள்ளோடை வரையிலும் சாலையின் மையத்தில் விபத்தை தடுக்கும் வகையில் தடுப்பு அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் மக்கள் கோரிக்கைக்கு ஏற்ப அங்குள்ள தனியார் திருமண மண்டபம் முன்பு சாலை மைய தடுப்பு அகற்றப்பட்டது. இந்நிலையில் திருமண மண்டபம் அருகில் உள்ள தனியார் மதுபான கடை மற்றும் பெட்ரோல் பங்க் எதிரே திடீரென 2 பக்கங்களிலும் சாலை மைய தடுப்பை சிலர் அகற்றினர். இதற்கு அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பணி நிறுத்தப்பட்டது. தற்பொழுது மீண்டும் சாலை தடுப்பு அகற்றப்பட்டது. இதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தாயப்பன் தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து கிருமாப்பாக்கம் போலீசார் விரைந்து வந்து அவர்களை சமரசம் செய்தனர். அதன் பின்பு மறியல் கைவிடப்பட்டது. புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினார்கள். காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தான பிரம்மோற்சவ விழா கடந்த 9ஆம் தேதி தொடங்கியது. தொடர்ந்து சாகை வார்த்தல், கும்பம் கொட்டுதல், ஊரணி பொங்கல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும், அதனைத் தொடர்ந்து 11ஆம் தேதி திரௌபதி அம்மன் ஆலய கொடியேற்றும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் உபயதாரர்கள் ஏற்பாட்டில் மின் அலங்காரத்துடன் வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று கரகம் வீதி உலா புறப்பாடு அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். தீமிதி திருவிழாவை முன்னிட்டு சுற்று வட்டாரத்தை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதி திருவிழாவை கண்டு களித்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்ட 75 மேற்பட்டவர்களுக்கு இண்டாஸ் அறக்கட்டளை சார்பில் இலவசமாக மருந்து பெட்டகங்கள் வழங்கப்பட்டது. நாடு முழுவதும் 42 திட்ட அலுவலகங்கள் மூலம் 22 மாநிலங்களில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட சிகிச்சை பெறுபவர்களுக்கு இலவசமாக தங்குமிடம், ஊட்டச்சத்து நிறைந்த உணவு மற்றும் ஆற்றுப்படுத்துதல் சேவைகளை இண்டாஸ் அறக்கட்டளை செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இண்டாஸ் அறக்கட்டளை தொடர்ந்து மருந்து பெட்டகங்களை இலவசமாக வழங்கி வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி கோரிமேட்டில் அமைந்துள்ள ஹீமோஃபிலியா சங்கத்தில் உள்ள நோயாளிகளுக்கு இலவசமாக மருந்து பெட்டகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இண்டாஸ் அறக்கட்டளையின் திட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் பரத் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மனநல ஆலோசகர் விக்னேஷ், ஜே.பி. சிண்ட்ரலா மேரி, அலுவலக உதவியாளர் அவினாசி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக ஹீமோஃபிலியா சொசைட்டி தலைவி பத்மஸ்ரீ, டாக்டர் நளினி மற்றும் சசிகலா ஆகியோர் கலந்து கொண்டு மருந்து பெட்டகங்களை 75 மேற்பட்ட நோயாளிகளுக்கு வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் இண்டாஸ் அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊழியர்கள் மற்றும் புதுச்சேரி ஹீமோஃபிலியா சங்கத்தின் நிர்வாகிகள் உட்பட பல பயனாளிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகேயுள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூத காளி அம்பாள் திருக்கோவிலில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசம் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கோவிந்த சாலை கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஆலயத்தில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி வழிபட்டனர். புதுச்சேரி கோவிந்த சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரில் கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பளீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனையும் காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி வழிபட்டனர். மேலும் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு உபயதாரராக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவாவின் குடும்பத்தினர் கலந்து கொண்டு பூஜையில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து 30 ஆண்டுகளாக தொண்டு செய்து வரும் ராஜேஷ் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் தமிழக காவல்துறை விசாரித்தால் உண்மைகள் மறைக்கப்பட வாய்ப்புகள் உள்ளதால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். காரைக்கால் மாங்கனி திருவிழாவில் உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி தமிழ்நாடு, கேரளா மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மாங்கனிகளை இறைத்து வழிபாடு நடத்தினர். புதுச்சேரி காவல்துறையினருக்கு ரூபாய் 42 லட்சம் மதிப்புள்ள 11 4 சக்கர வாகனங்கள், 133 இருசக்கர வாகனங்களையும் காவல்துறைக்கு வழங்கி நவீன சாதனங்கள் உள்ள ஒருங்கிணைப்பு மையத்தை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரியில் பரோலில் வந்த ரவுடி தலைமறைவான விவகாரத்தில் 2 இன்ஸ்பெக்டர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.